வந்து அந்த உள்ள வரும்போதே அந்த கத்துற சவுண்ட்ல இருந்து அவரை வந்து லார்ஜர் தென் லைஃப் ஆக்கி விட்டுறாங்க உள்ள வரும்போது. அவர் பேட்டிங் நிற்கும் போது யாரும் கூட தெரிஞ்சவங்க கூட குட்லைன்ல தான் ஓடி போடுறோம். அண்டர்ஸ்டாண்டிங் கால்குலேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். தட்ஸ் வை இஸ் சோ குவைட் அண்ட் தி ஒன்லி கேப்டன் who spends maximum energy in thinking. சுனில் கவாஸ்கர் வந்து மார்ல கைத்து வாங்கிக்கிறாரு. இட்ஸ் மை டே, ஐ ஷுட் பிரீத் மை லாஸ்ட் ஒன்லி வித் தோனி லுக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, இதெல்லாம் சொல்றது சரி. பட் அன்னைக்கு அந்த பண்ணிட்டு 2 நாள் கூட ஒரு வீடியோல பாக்குறேன். இன்னைக்கு ஒரு ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு சில பேர் என்ன பார்த்து கை தட்டணுன்றதுக்காக நம்ம உடம்பு கெடுத்து கூடாதுன்றது என்னுடைய எண்ணம். பிசிக்கல் பிரசன்ஸ் தேவையாச்சு. இப்ப சினிமா மாதிரி டூப் போட முடியாது. ஃபினிஷிங் ஓவருக்கு எனக்கு மேல போன்னு சொல்ல முடியாது. ஃபார்ம் வர்றது கொஞ்சம், ஃபார்ம் போறது ரொம்ப ஈஸி, ஃபார்மை மெயின்டைன் பண்றது தலைவலி. MS Dhoni த பேட்ஸ்மேன், இதை நிறைய பேர் பேசலையோ, நிறைய பேர் இது வந்து இது பண்ண மறந்துடுறாங்களோ அப்படின்னு தோணுது சார். he had 50+ ஸ்ட்ரைக் ரேட் இன் ODI. அவர் ஃபினிஷ் பண்ணும்போது அவர் T20ல எப்ப ஆடினாலும் he had above ஸ்ட்ரைக் ரேட்ஸ். அவர் டெஸ்ட்ல வந்து சொல்லுவாங்க அவர் வந்து பெருசா பர்ஃபார்ம் பண்ணல, பட் he had brilliant கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் UK. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியாலயும் ஆடி இருக்காரு, எல்லா சவுத் ஆப்பிரிக்காலயும் ஆடி இருக்காரு, எல்லா முக்கியமான இடத்துலயும் ஆடி இருக்காரு. மெயின்லி ODIஸ்ல அவரோட அந்த வின்னிங் சேசஸ் ஆகட்டும், அவரோட ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். இன்னைக்கு நம்ம விராட் கோலி சேஸ் மாஸ்டர்னு சொல்றோம் சார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2006 2007 காலத்துலலாம் யுவராஜ் சிங்கும் இவரும் வந்து என்ன ஸ்கோர் அடிச்சாலும் சேஸ் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஐகானிக்கா இருக்கும். வேர் வி லெஃப்ட் அந்த அந்த பேட்ஸ்மேன்ன்ற ஒரு மோட்ல இருந்து வெளியே எடுத்துட்டோமா சார்? இல்ல, அவருக்கு வந்து பினிஷிங் நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது, டவுட்டே கிடையாது. ஒரு சில விஷயங்கள் அவரால் பெனிட்ரேட் பண்ண முடியாது. வைட் யாருக்கு சவுத் ஆப்பிரிக்கா மலிங்கா எக்ஸ்போஸ் பண்ணாரு. பட் அதுல என்னன்னா, இவருக்கு இருக்கிற அந்த யுஃபோரியா ஒண்ணு இருக்கு, ஆரா ஒண்ணு இருக்கு. அது வந்து அந்த உள்ள வரும்போதே அந்த கத்துற சவுண்ட்ல இருந்து அவரை வந்து லார்ஜர் தென் லைஃப் ஆக்கி விட்டுறாங்க உள்ள வரும்போது. அவர் பேட்டிங் நிற்கும் போது யாரும் கூட தெரிஞ்சவங்க கூட குட்லைன்ல தான் ஓடி போடுறோம். அதை ஸ்டாண்ட் வெளில போய் விடும். நீங்க கரெக்டான உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவருக்கு நீங்க தப்பா போடுவீங்க. அது அவருடைய யூனிக்னஸ். ஸோ நீங்க சொல்ற மாதிரி பினிஷிங்ல வந்து ஒரு யாருமே யோசிக்காத ஒரு தியரியை தள்ளி ஆடுறது, நல்லா செட் ஆயிட்டோம்னா லாஸ்ட் 3 overs 10 to 12 runs per over தேவைன்னா கூட வச்சிடலாம். பிகாஸ் யூ கெட் யுவர் ஐ சோ மச் இன்டு தி பால். அதை தான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் 6 overs வந்துட்டாருன்னா இருக்கிற 36 பால் 20 பால் ஆடினாருன்னா போறோம். 10 பால் 6 அடிச்சாருன்னா அது 10 பால் படையாட்ட கூட பரவாயில்ல. அந்த யூனிக் குவாலிட்டிலாம் அவட்டு இருக்கு. நான் வெயிட் பண்றேன். கடைசியில் பாருங்க, ஒரு ரன்னர் நான் ஸ்ட்ரைக்கர்ட்ட போயிட்டு வெயிட் பண்ணு, மீதி எல்லாருக்கும் 4 ஓவர் முடிய போகுது, ஒருத்தருக்கு அல்வாவா ஒருத்தருக்கு இன்னும் 1 ஓவர் பாக்கி இருக்கு, அவர் வந்துதான் அவனுக்கு போலிக்கு, அவரை வச்சு தீட்டிட்டு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கால்குலேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். தட்ஸ் வை இஸ் சோ குவைட் அண்ட் தி ஒன்லி கேப்டன் who spends maximum energy in thinking, not in screaming, not in exulting. இவன் கத்துறதுல இல்ல, யோசிச்சுனே இருக்கிறதுலதான் மொத்த எனர்ஜியும் போறதால எப்பயும் காமாவே இருக்காரு, ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. சார், ஒரு 2-3 கிரிக்கெட்டர்ஸ் அவரை பத்தி சொன்ன வார்த்தைகளை உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது சார். ஒண்ணு கௌதம் கம்பீர் சொன்னாரு, அவரை பத்தி நிறைய நெகட்டிவா சொல்லுவாங்க. இது கௌதம் கம்பீர் டோனியை பத்தி தப்பா தான் பேசுறாரு. அவர் ஒரு பாயிண்ட் சொன்னாரு சார், இஃப் யூ வுட் ஹவ் பிளேட் நம்பர் 3, அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 14,000-15,000 ரன்ல தான் முடிச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நிறைய இங்க ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் சொன்னது என்னன்னா, யார் உங்க டீம்ல வேற இதுல இருந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்ற போது டோனி. எதனால அப்படின்னா, அவர்கிட்ட நீங்க ப்ரெஷரே வந்து கண்டுபிடிக்க முடியாது, அது மிகப்பெரிய குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் சார்? ஆமா, பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். கௌதம் கம்பீர் எல்லாம் சொல்றாங்க, இப்படி சொல்லிட்டு அடுத்த நாள் போயிடுறாங்க, பேசுறாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். நம்ம டிஎஸ்பி நீங்க சொன்னீங்களே, ஜோகிந்தர் சர்மாவே இந்த IPL முடிஞ்சோடனே ட்விட்டர் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி இனிமே டோனி எல்லாம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி, அது நம்ம அவாய்ட் பண்ணலாம். அது ஏன்னா நம்ம நிறைய ஒரு நல்லது பண்றதுக்காச்சும் இதை அவாய்ட் பண்ணலாம். இது ஃபேக்டா இருந்து தெரிஞ்சுட்டு போட்ட மட்டும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சுனில் கவாஸ்கர் வந்து மார்ல கைத்து வாங்கிக்கிறாரு. இட்ஸ் மை டே, ஐ ஷுட் பிரீத் மை லாஸ்ட் ஒன்லி வித் தோனி லுக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, இதெல்லாம் சொல்றது சரி. பட் அன்னைக்கு அந்த பண்ணிட்டு 2 நாள் கூட ஒரு வீடியோல பாக்குறேன், you're all talking about MS Dhoni's captaincy. Rohit Sharma is brilliant. You see his field placements, see how he operates his bowlers. You all only talk about அது எதுக்கு பேசுறீங்க, அப்ப போய் நடிக்கிறீங்க, அதை பண்ணாதீங்க. யூனிக்னஸ் ஒருத்தருக்கு இருக்கு. இவங்க சொல்றது ஆஸ்திரேலியன்ஸ் வந்து இவ்வளவு கிரிட்டிக்கலா சொல்லுவாங்க, கமெண்ட் அடிப்பாங்க, ஸ்லெட்ஜ் பண்ணுவாங்க. அவங்க இவர்கிட்ட ஒரு பாயிண்ட கண்டுபிடிக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு எனிமி கூட பிடிக்குது, ஒரு எனிமி கூட, ஒரு ரைவலு கூட கில்லாடி அவங்க கடிகாரன் மூலகாரன் அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு பார்த்தீங்களா? அதுதான்
ஸோ தே ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் ஈவன் இஃப் இட்ஸ் ரைவல். சார் ஐசிசில இண்டக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் அந்த ஐசிசி இண்டக்ட் லிஸ்ட் பார்த்துட்டே இருந்தேன் சார். அதுல இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆடுறத விட்டவங்க, இல்ல ஒரு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுறவங்க, அசீம் அம்லா, நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு அதுல பெரிய இது என்னன்னா, ஸ்டில் பிளேயிங் கிரிக்கெட்டர் டு பி இண்டக்டட் இன் ஐசிசி வந்து இவர் தான் சார். ஸ்டில் இஸ் பிளேயிங் சார். கரெக்ட். அது சார் அது வந்து ஆக்சுவலா அவர் என்னுடைய என்கிட்ட கேட்டாருன்னா, நான் சும்மா ஒரு ஹைபாத்தட்டிக்கலா சொல்றேன், என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கேட்டா கூட சொல்லுவேன். அப்பதான் பிரமாதமான ஒரு ஃபேம்ல வந்து முட்டி இஸ் நாட், நீ வந்து பெர்மிட்டே பண்ணல, நவுறது கூட அலோவ் பண்ணல, நடக்கிறது கூட அலோவ் பண்ணல. அப்படியாவது ஆடி சரி பிரான்சைஸிஸ்க்காக ஆடணும், கிரௌடுக்கு ஆடணும், ரைட்டு. யார் ஓடுறது பவர் இந்த இடத்துல இருந்து அடிச்சா கூட முட்டியில ப்ரெஷர் ஜாஸ்தி கொடுத்துதான் ஆகணும். நீங்க பெண்ட் பண்ணணும், முட்டியில ப்ரெஷர் கொடுத்துதான் முக்கிய அடிக்கணும். இம்மிடியேட்டே போகும் நீஸ். இது ஒர்த்தான்றது பாத்துக்கணும். இப்ப இன்னைக்கு ஒரு ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு சில பேர் என்ன பார்த்து கை தட்டணுன்றதுக்காக நம்ம உடம்பு கெடுத்து கூடாதுன்றது என்னுடைய எண்ணம். அதனால பர்சனலா ஒரு அட்வைசரா இருந்தாலும் கண்டிப்பா சொல்றேன், நீங்க அப்படியே இருங்க, மென்டார் ரோலுக்கு போயிடுங்க, நீங்க வாங்க கிரவுண்டுக்கு, எல்லாம் பண்ணுங்க. பட் 11ல இந்த மேட்ச் அட்மாஸ்பியர் டென்ஷன்ல போய் ஆடாதீங்கன்றத நான் சொல்றேன். சார் என்னன்னா நிறைய பேர் சொல்றாங்க 2026 கண்டிப்பா அவர் ஆடுவாரு, ஏன்னா ஒரு மாதிரி இந்த ஐபிஎல் வந்து அவருக்கு ரொம்ப பெரிய மன வருத்தமா இருக்கு, சிஎஸ்கேவை இப்படி விட்டு போக கூடாது. ஏன்னா நிறைய தடவை சொல்லியிருக்காரு, சிஎஸ்கே ஆகட்டும் இந்தியன் டீம் நிறைய பேசும்போது சொல்லுவாரு, அவரு ஒரு டீம் டவுன்ல இருக்கும் போது நம்ம கேப்டன்சியை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது விட்டுட்டு போவாரா சார்? இல்ல ருத்ராஜ் நெக்ஸ்ட் இயர் வந்துருவாரு. பிசிக்கல் பிரசன்ஸ் தேவையாச்சு. இப்ப சினிமா மாதிரி டூப் போட முடியாது, பினிஷிங் ஓவருக்கு நிறைய பேர்ல போன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி அவர்தான் நம்பி இருக்கு. இப்ப அப்ப இன்னொரு கேப்டன் வராமே போயிடுவாங்க. இன்னொரு கேப்டன் வரணும் உங்களுக்கு, ருத்ராஜோ ஒரு ஜடேஜாவோ பண்ணணும்னா கூடவே தோனி இருந்தாருன்னா நீங்க வந்து அதை ஒத்துக்க மாட்டீங்க. யாரோட கேப்டன்சியுமே தோனி தான் சொல்றப்பாரு, ஐடியான்னு பேசிக்க. உங்களுக்கு நல்ல கேப்டன், இன்னொரு கேப்டன் ஈக்குவலன்ட் தோனியாவது வரணும். தோனி ரேஞ்சுக்கு ஒருத்தர் வரணும்னா நீங்க தோனி இல்லாம தான் ஆடி பழகிக்கணும். நீங்க தோனியோ ஆடினே இருந்தீங்கன்னா அவருக்கும் பிசிக்கல் ப்ராப்ளம், இன்னொருத்தருக்கு லைம் லைட்ல வரதும் கஷ்டமா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் மென்டார்ஷிப் பண்றது. சார் நீங்க டோனியோட மிகப்பெரிய ஃபேனு, நானும் யாருமே இல்லைன்னு, சென்னையில பிறந்த யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம என்னதான் சென்னை கிரிக்கெட்டர்ஸ் எவ்வளவு பேர் விளையாடி இருந்தாலும் டோனி இப்போ ஒரு ஐசிசில இன்டெக்ட் பண்ணிருக்காங்க. முதல்ல இந்த நியூஸை வந்து ரொம்ப எதர்ச்சியா பார்த்தேன் சார். நேற்று பார்க்கும்போது ஐ வாஸ் நாட் ஓகே. அப்படி இருக்கும்போது கூட அதை பார்த்தோன்னே எனக்குள்ள ஒரு சந்தோஷம் சார். இது எப்பத்துல இருந்து ஆரம்பிச்சதுன்னா 2004 அவர் எப்போ அந்த லாங் ஹேர்லாம் விட்டுக்கிட்டு அப்படியே டேஷியா வந்தாரோ அப்பத்துல இருந்து ஒரு மனுஷனோட ஆறா ஒரு 22 வருஷம் இருக்குன்னா இட் இஸ் நாட் ஈஸி இல்ல சார். ரொம்ப கஷ்டம் சஸ்டெயின் பண்றது கஷ்டம். ஃபார்ம் வர்றது ஈஸி, ஃபார்ம் போறதும் ஈஸி. ஃபார்ம் வர்றது கொஞ்சம் கஷ்டம், ஃபார்ம் போறது ரொம்ப ஈஸி. ஃபார்மை மெயின்டைன் பண்றது தலைவலி. அதுல வந்து ஏதாவது ஒரு பண்ணின்னு இருக்காரு. 3 டிபார்ட்மெண்ட்ஸ், பேட்டிங், விக்கெட் கீப்பிங், கேப்டன்சி. ஏதாவது ஒண்ணுல ஃபெயில் ஆனா இன்னொருத்துல பேர் ஆயிடுது. அது கிரேட்ல இது. ஸோ நீங்க ஒரு இடத்துல ஒரு ரைட் ஆஃபே பண்ண முடியாது. அந்த மாதிரி இவ்வளவு சஸ்டெயின் ஆயாச்சு. ஒரு ஹியூமன் பாடி எந்த லாங்கஸ்ட் ஸ்பேன் எவ்வளவு சஸ்டெயின் பண்ண முடியும் அதை பண்ணியாச்சு. இதுக்கு மேல அவருக்கே அவர் உடம்புக்கு பண்ற துரோகம் தான். ரஜினியோடைய 2 படத்தை நான் எப்பவுமே சொல்லுவேன், எஜமான் இருக்கு, வேலைக்காரன் இருக்கு. உடம்ப நீங்க எஜமான் மாதிரி பாத்துக்கணும், டெய்லி எவ்ரி மூமெண்ட். உடம்ப எஜமான் மாதிரி நீங்க பாத்துக்கலன்னா அது உங்களை வேலைக்காரன் மாதிரி ட்ரீட் பண்ணணும். அதனால அது அவர் புரிஞ்சின்றவர் தான். ஸ்ட்ரெயினே இல்லாம மேபி 10 ஓவர்ஸ்னு ஒண்ணு வந்ததுன்னா அதுல ஆட முடியுமா? 20 ஓவர்ஸ்ன்றது அந்த நீஸ் வீக்கனிங் ஆயிட்டு இருக்கு. அந்த நீஸ் பர்மிட் பண்ணாது. நான் சொல்றது ஒரு ஆத்தென்டிக்கா ஒரு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜன் எனக்கு ஃப்ரெண்ட், அவர்கிட்ட கேட்ட ரிப்போர்ட் நான் சொல்றேன். வரலாம், திரும்பி வரலாம். சஸ்டெயின் பண்றது கஷ்டம். அந்த மாதிரி முட்டியில ஸ்ட்ரெஸ் வச்சு. சார் டோனி த ஃபினிஷர், டோனி த கேப்டன், டோனி த பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆர் விக்கெட் கீப்பர், நீங்க எதை சார் சூஸ் பண்ணுவீங்க? டோனி த கேப்டன் தான். ஏன் வந்து மீதி எல்லாம் கூட நமக்கு கிரிக்கெட் தெரிஞ்சாதான் அந்த மாதிரி ஆட முடியும், அந்த மாதிரி பண்ண முடியும்னு தோணுது. கேப்டன்சி மட்டுமே நீங்க ஸ்கிரீன்லயே நிறைய பேர் இன்னைக்கு ஸ்விக்கி டெலிவரிக்கு வரவங்க எல்லாம் எங்கிட்ட சார் தோனி கேப்டன்சி சூப்பர் இல்லைன்றாங்க. என்னன்னா அங்க பிரெயின் வந்து அக்ராஸ் த ஸ்கிரீன் தெரியுது. பிரெயினை யூஸ் பண்ணி ஏதோ பண்றாரு, போலர் ஆப்ரேட் பண்றது, ஃபீல்டிங் நவுத்துறத அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரே என்ன மூவ்ஸ் பண்றாரு, யாருக்கிட்ட என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் மாஸ் ஃபாலோயிங் வந்ததுக்கான காரணம். ஸோ வெதர் யூ லைக் கிரிக்கெட், வெதர் யூ ஃபாலோ கிரிக்கெட் ஆர் நாட், யூ வில் ஸ்டில் ஃபாலோ தோனி ஒன்லி பிகாஸ் கரிஸ்மா. அந்த மாதிரி கிரிக்கெட் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, இந்த தோனி அதான். ஸோ கேப்டன்சி தான் ஐ வுட் ரேட் ஃபர்ஸ்ட். சார் ரொம்ப நன்றி சார். ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிஸியான ஷெடியூல் எனக்கு தெரியும். காலையில இருந்து நீங்க ரொம்ப பிஸியான ஷெடியூல்ல இருந்தீங்க. ஸோ நமக்காக நம்ம சேனலுக்காக வந்து பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
Thank you, Gokul. It's always a delight to talk about Dhoni and to talk to Gokul, both ways, always. And தேங்க்யூ about சார். cricket. And ஒரு தேங்க்யூ. ஒரு தோனிக்கு வந்து நிறைய டெபினேஷன் சொல்லுவேன். above human, below God. Lightning behind the stumps and thunder in front of the stumps. The only helicopter with million fans. எனக்கு வந்துனே இருக்கும். அவர் நான் சும்மா யோசிச்சேன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்துனே இருக்கும். இவன் வேற மாதிரி இருக்குல்ல, 7 வேற மாதிரி அப்படின்னு தோனி, அப்புறம் என் வழி, தோனி வழி, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ அவார்ட்ஸ் போட்டு அவருக்கு வந்துனே இருக்கும். பட் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு என்னன்னா, பியூட்டிஃபுல்லான ஒரு சிஎஸ்கே டீமை கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஃபண்டாஸ்டிக் கேப்டனையும் உருவாக்குறதுக்கு பாருங்க. அதுல எல்வி டாக் அபவுட் மோர். அப்ப அது தோனி அதை பண்ணும்போது அது கிட்ட தோனி லெவலில் ஆடுற மாதிரி வந்துடுறது என்னுடைய ஃபீல். ஸோ கண்டிப்பாவே டெஃபினட்டா சூப்பர் சக்சஸா வருவார். பெஸ்ட் விஷஸ். பிகாஸ் அவர் வந்து ஏதோ ஒரு லிங்க்ல எனக்கு அவர் தெரியும். அண்ட் ராக்கி ஒரு தடவை சிப்பா கிரவுண்ட்ல இருந்து மை டேட் இஸ் பிளேட் ஃபார் சவுத் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு வேர் இஸ் சிட்டிங் தேர் இந்த பெவிலியன் டெரஸ்னோடனே அங்கேருந்து பேட் அண்ட் கிளவுஸ் எப்படி பண்ணிட்டு அது அந்த ஒரு காட்சி போடுறதுங்க. கிட்ட போய் பேசணும், போட்டோ எடுத்துலாம் இல்லை. அதை பண்ணதே ஒரு பெரிய விஷயம். அதனால அந்த மாதிரி நீங்க சொல்றது கரெக்ட். இவ்வளவு அச்சீவ் பண்ணிட்டோன்றதுலாம் காமிக்காத, நான் ஒரு செலிபிரிட்டின்னு காமிக்காத. ஆட்டோல போகணுமா வரேன், பைக் ஓட்டின்னு போகணுமா நான் வரேன், நடந்து போகணுமா வரேன். எல்லார்கிட்டையும் பெரிய பெரிய ஆள்கிட்ட பேசலாம், சரி மீடியா பீப்புள்கிட்ட, பேரண்ட் பிசினஸ் பேரண்ட்ஸ்கிட்ட பேசினாலும், மார்க்கர் கிரவுண்ட்ஸ்மேனோட பேசும்போது எல்லாம் ஒரே தோனி தான். அந்த கேரக்டர் தான் தனியா காமிக்குது யாருன்றது ஒரு பர்சனாலிட்டியா. ஸோ ஜஸ்ட் பிரில்லியன்ட். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க எல்லாரும் இந்த கோவிடுக்கெல்லாம் பயப்படும் போது நான் தோனியை தான் பிராண்டுன்னு சொன்னேன். உங்களுக்கு என்ன தேவை? மாஸ்க் தேவை, சானிடைசர் தேவை, டிஸ்டன்சிங் தேவை. என்ன வருது? MSDன்னு வருது அங்கேயும். ஸோ ஒரு டீமோட சேஃப்டி, ஒரு குரூப்போட சேஃப்டினாலே MSD தோனி. சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். வாழ்க. தேங்க்யூ.